வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் செஃப் முருகன்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாங்கிறத அழகாக அந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் சூப்பராக சொல்லியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து தக்காளி தொக்கு. இது நிறைய பேர் நிறைய ஸ்டைலில் பண்ணுவாங்க. இது நம்ம ஸ்டைலில் வந்துட்டு இந்த நான் எப்படி பண்ணலாங்கிறத அழகாக சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 4 பேர்த்துக்கு வந்து ஒரு தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ணுறோம். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குளிக்கரண்டி ஃபுல்லாக ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகை போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் பொரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு காரத்துக்கு தகுந்த அளவு நம்ம வந்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஸோ கருவேப்பிலை போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து நான் வந்துட்டு நைஸாக சாப் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சாப் பண்ண பூண்டு போட்டோம்னா சாப்பிடும்போது நமக்கு அந்த ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். இல்லை பேஸ்ட் வேணால் கூட நீங்கள் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஃபீல் வரும், நல்ல ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சாப்டு இஞ்சி பூண்டு இது எல்லாமே நம்ம போடுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்து நான் அழகாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பழமாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி அதோட தண்ணி அந்த கட் பண்ணும்போது வாட்டர் வரும் இல்லையா, தக்காளியோட ஜூஸஸ். ஸோ அதையும் நம்ம வந்துட்டு அழகாக ஏதாவது நீட்டாக எடுத்து அதே பவுலில் வச்சு அதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி குக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த தக்காளிக்கு தேவையான உப்பை மட்டும் நம்ம அதில் சேர்த்துக்குவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் வேகும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தக்காளி வந்து நல்லா வேகட்டும். அதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம டைம் கொடுத்துடலாம். அழகாக அது வாட்டுக்கு மெதுவாக வெந்துட்டுருக்கும். இதுக்கு ஒரு மூடி இருந்தால் மூடி போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஓப்பனாக டேரெக்டாக குக் பண்ணிங்கன்னா ஈஸியாக நல்லா வெந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதே அளவு வந்து பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூளும் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போட்டும் இதை வந்து நல்லா வதக்குறோம் அப்படின்னா அந்த தக்காளி ஈரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வதங்கிடும். அந்த பச்சை வாசம் ஃபுல்லாக போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு நமக்கு கிரேவிக்கு தகுந்த அளவு நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றணும்னா அந்த மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் அந்த ஃப்ளேவர் போகாது. வாடை நமக்கு தெரியும், பச்சை வாடை. அதுக்கு லேட் டைம் எடுக்கும். ஆயிலில் வதக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு அது எல்லாமே ஃப்ரை ஆகி பச்சை வாசம் சீக்கிரம் போகும். ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ கிரேவி தேவைங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க விட்டுறலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றுற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சுண்டி நமக்கு வந்து தக்காளியோட அந்த டைட்னஸ் வருது. கொஞ்சம் திக்காகி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த தக்காளியோட புளிப்பு காரம் இருக்கும். அது போக வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் வந்து நான் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இதை சேர்க்கறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா தக்காளியோட அந்த ஸ்பைசி, காரம், புளிப்பு, இனிப்பு 3மே வரும். அந்த இனிப்பு வந்து மைல்டாக தெரியும், பெருசாக தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் சின்ன பீஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு வெல்லம் சேர்த்து சமைச்சிங்க அப்படின்னா அந்த தக்காளி தொக்கு ரொம்ப அருமையாக வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த ரெசிபி பார்த்தீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் நம்ம சேனல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு எதாவது ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை அதில் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறத செட் பண்ணி வைங்க. நம்ம போகிற லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அப்டேட்டில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து ஆதரவு தர அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி.